நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குலோப் ஜான் தான். அது செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. குலோப் ஜான் பாக்கெட் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். சர்க்கரை ஒரு 500 கிராம் போட்டுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு, கலர் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ பேக்கெட்டை பிரிச்சுட்டேன், இதை கொட்டிக்கிறேன். இது கட்டி இல்லாமல் இதை ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் ரொம்ப குழன்னு பிசையக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்காட்டி நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 கிளாஸ் போட்டுக்கிறேன். இது தண்ணி அளவு இந்த சர்க்கரை மூழ்கி கொஞ்சம் மேலே வர மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு குலோப் ஜாமுன் ஜூஸியாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பதம்னு பார்த்தா பிசுபிசுப்பு பதம் தான், கம்பி பதம்லாம் கிடையாது. அப்படியே இந்த சர்க்கரை பாவு கொஞ்சம் அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம தேன் மிட்டாயெல்லாம் சாப்பிட்டா பிசு பிசுன்னு இருக்கும், அந்த பதம் தான் இது. இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதுக்கு கலர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா இது கொதிச்சு வரட்டும். நான் அதுங்காட்டியும் உருண்டையை பிடிச்சிக்கிறேன். நான் இது பிசு பிசுன்னு ஒட்டாத இருக்கிறதுக்கு கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுங்க. ரொம்ப பெருசாக போட வேணாம், குட்டி குட்டியாக. அதை பாருங்க, இப்படி விரிசல் இல்லாமல் நல்லா மழன்னு இருந்து லைட்டாக அப்படி உருட்டிக்குங்க. அப்போ தான் அந்த இது இல்லாத இருக்கும். அப்படி நல்லா ரொம்ப அழுத்த வேணாம், லைட்டாக அப்படி உருட்டினாலே உருட்டிக்கும் அழகா. இதேமாரியே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம். பிசு பிசுன்னு வந்துடுச்சு. இது பிசு பிசு பதம் வந்துடுச்சு. இப்போ இறக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன், காயட்டும். நல்லா காஞ்சிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ரொம்பவும் சூடாக போட்டுடாதீங்க, மீடியமான ஃப்ளேமில் வைங்க. இல்லைன்னா மேலே வெந்துடும், உள்ளே வேகாது, மாவாக இருக்கும். அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு எடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு எடுங்க. பாருங்க, சூப்பராக நம்ம குலோப் ஜான் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து பாவில் அப்படியே போட்டுக்கிறேன். அதேமாரி எல்லா உருண்டைங்களையும் இப்போ போட்டுடலாம். அதேமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனேவும் திருப்பாதீங்க, உடஞ்சிடும் உருண்டை. லைட்டாக அப்படியே உடையாத மாதிரி இப்படி லைட்டாக அப்படி திருப்பி விடுங்க. அப்படியே இதை நல்லா அப்படி இது பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம குலோப் ஜானு நல்லா ஊறும். ஊறி நல்லா பெருசாக வரும். அது ஊறட்டும். பாருங்க,
பாருங்கள், முன்ன நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டது நல்லா பெருசாகி வந்திருக்குது. அதுமாரி ஊறுச்சுன்னா எல்லாமே பெருசு பெருசாக ஆகிடும். இதேமாரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.